போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புகளை தமிழ்நாடு மக்களால் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. அதில் கடுமையாக சேதமடைந்த மாவட்டங்களில் நாகப்பட்டினமும் ஒன்று. அப்போது அம்மாவட்ட ஆட்சியராக இருந்த ராதாகிருஷ்ணன் மீட்பு பணிகளை முடக்கிவிட்டார். நாகை மாவட்டத்தை நடுங்க வைத்த சுனாமியின் 2வது நாளில் கீச்சாங்குப்பம் கடலோரத்தில் 2 வயது பெண் குழந்தை மீட்கப்பட்டது. அதேபோல் வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியிலும் 2.5 வயது பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. சுனாமியால் பெற்றோரை இழந்த 2 பெண் குழந்தைகளும் ராதாகிருஷ்ணனிடம் ஒப்படைக்கப்பட்டன. அந்த 2 குழந்தைகளையும் அன்னை சத்யா ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் வைக்க உத்தரவிட்ட ராதாகிருஷ்ணன் வேளாங்கண்ணியில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைக்கு சௌமியா என்றும் கீச்சாங்குப்பத்தில் மீட்கப்பட்ட குழந்தைக்கு மீனா என்றும் பெயர் சூட்டினார். அவர்கள் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டாலும் ராதாகிருஷ்ணன் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குடும்பத்துடன் சென்று குழந்தைகளுடன் நேரம் செலவழித்து வந்தார். இதனிடையே சௌமியாவும் மீனாவும் 18 வயதை எட்டியதால் காப்பகத்தில் தங்குவதில் நடைமுறை சிக்கல் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் ராதாகிருஷ்ணன் அனுமதியோடு நாகை கடற்கரை சாலையில் உள்ள மலர்விழி மணிவண்ணன் தம்பதியினர் சௌமியாவையும் மீனாவையும் தத்தெடுத்து வளர்த்தனர். இதில் மூத்தவரான சௌமியாவிற்கு திருப்பூர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் சுபாஷ் என்பவருடன் 2022ஆம் ஆண்டில் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் தலைமை தாங்கி திருமணத்தை நடத்தி வைத்தனர். அதைத் தொடர்ந்து இளையவரான மீனாவிற்கு நாகையைச் சேர்ந்த வங்கி ஊழியர் மணிமாறன் என்பவருடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் விமரிசையாக திருமணம் நடந்தது. பெற்றோராயிருந்த ராதாகிருஷ்ணன் கிருத்திகா தம்பதி தங்களுடைய 2 வளர்ப்பு மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்தனர். வளர்ப்பு மகள் திருமணத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்த ராதாகிருஷ்ணனின் செயல் அங்கிருந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.